தோழர்களே, சிங்கப்பெண் அதிரடி திட்டம் இது தொடக்க விழா நேற்று நடந்தது. அந்த தொடக்கத்தில் முதலமைச்சர்கள் அதாவது எப்படி என்ன திட்டம், என்ன நோக்கம், அதற்காக எத்தனை புதிய புதிய நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள், அதற்கு அது பயிற்சி கூடங்கள் என்ன, பயிற்சியாளர்கள் யார், அதற்கு எவ்வளோ நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது, அதுபோக இந்த படையினுடைய விசேஷங்கள் என்ன, எப்படி கண்காணிப்பாளர்கள், எப்படி மக்களுக்கு பின் ஒருத்தருக்கு பின் ஒருவர் என்று வர முடியாது, ஆக மொத்தம் எல்லா மாவட்டங்களுக்கும் சேர்த்து குறைந்தது ஒரு 10,000 பேர் தான் தேர்ந்தெடுக்கப்பட முடியும். அதற்கு உள்ள பொருளாதாரம் என்ன, அதுக்கு எவ்வளோ திட்ட செலவு அமௌண்ட்டுகள் எவ்வளோ ஒதுக்கப்பட்டு இருக்கிறது என்பது எதுவுமே இல்லாமல், அமைப்பு ரீதிகள் பற்றிய விவரங்களும் இல்லாமல், எதுவுமே இல்லாமல் தொடங்கி வைத்திருக்கிறார். இது 2 முறை தள்ளி வைக்கப்பட்டு இது 3வது முறை. மீண்டும் அதை தள்ளி வைக்கவோ அல்லது அதை அதாவது அதை தள்ளி வைத்துவிட்டு பின் தேதி அறிவிப்பது போன்ற எதுவுமே செய்ய இயலாது என்ற நிலையில் அதை ஆரம்பித்து வைத்திருக்கிறார். இதில் எதுவும் புதுமை இல்லை. ஏற்கனவே இருந்த வண்டிகள், வாகனங்கள், ஏற்கனவே நிர்வாகத்தில் பணிபுரிந்தவர்கள் இவர்கள் தான் இருக்கிறார்கள். அதனால் இந்த திட்டம் நிச்சயமாக ஒரு சிறப்பாக வடிவமைக்கப்பட்டு நடத்தப்படவில்லை என்று சொல்லிக்கொண்டு, இதை எல்லோருமே அறிவார்கள், பார்த்த அனைவருமே அறிவார்கள் என்பதை நான் அறிவேன். ஆக இந்த திட்டம் அது என்னுடைய நோக்கம் என்னவாக இருந்தாலும், அதை இயற்கையில் நடக்கக்கூடிய குற்றச்செயல்களை இந்த திட்டத்தாலும் தடுக்க முடியாது. ஏதோ பேருக்கு ஒரு திட்டம், அவ்வளவுதான் என்று சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். தயவுசெய்து காணொலிக்கு ஆதரவு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.